வணக்கம் and welcome to Adobe Lightroom tutorial videos. இந்த வீடியோல நம்ம Adobe Lightroomல workflow எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். workflowனா ஒண்ணும் இல்ல, உங்களோட இமேஜஸை எப்படி இம்போர்ட் பண்ணி அதை மாடிஃபிகேஷன் பண்றது. ஸோ அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் an example video. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா Adobe Lightroom என்னோட மானிட்டர்ல ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட Adobe Lightroom ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சில இமேஜஸ் இருக்கு. ஸோ இந்த இமேஜஸ்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த இமேஜஸை கண்ட்ரோல் ஆல் கொடுத்து செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரிமூவ் ஃபோட்டோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு வந்துடும். ஸோ ரிமூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட எல்லா இமேஜஸுமே ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு தேவையான இமேஜஸை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், லைப்ரரிக்குள்ளார போயிட்டு அதில் இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இப்போ என்னோட இமேஜஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டி டிரைவில், ப்ராஜெக்ட்ஸில், லைட்ரூமில் இமேஜுங்கிற ஃபோல்டருக்குள்ளார வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே நான் செக் ஆல் பண்றேன். செக் ஆல் பண்ணிட்டு இம்போர்ட் பண்றேன். ஸோ என்னோட எல்லா இமேஜுமே இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இமேஜை எடுத்து அதில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜை நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு டெவலப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைட் இருக்காங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஃபீல்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த ஃபேஸோட எக்ஸ்போஷர் ரொம்பவே கம்மியாக இருக்கு. ஸோ நான் இதை எப்படி கம்மி பண்ணுறது, எக்ஸ்போஷர் எப்படி நான் பார்க்கறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக் ஆப்ஷனுக்குள்ளார போய்க்கிறேன். பேசிக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே உங்களுக்கு ஆஷ் ஷார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே டிராப் டவுன் பண்ணீங்கன்னா ஆட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா டிஃபால்ட்டாக இந்த இமேஜோட ஒயிட் பேலன்ஸ் அதுவாகவே பண்ணிடும். அதாவது லைட்ரூமே டிஃபால்ட் டெம்ப்ளேட்லேருந்து ஒயிட் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த இமேஜுக்கு தேவையான ஒயிட் பேலன்ஸை கொடுத்துரும். இப்போ பாருங்க, நான் ஓல்டு இமேஜோட கம்பேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேரியேஷன் சரிதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ட்டூன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் எல்லாமே நல்லாவே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோ அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் ஒயிட் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒயிட் பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒயிட் பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போஷரை ஜாஸ்தி ஆக்கிக்கலாம். ஸோ எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆகுனீங்க அப்படின்னா ஒயிட் கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு அதிகமாகும். எக்ஸ்போஷர் கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ இப்போ என்னோட இமேஜ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. லெட்ஸ் சி, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டு மேலே நிற்கிறாங்க. இந்த போர்டோட இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே போர்டு இருக்க மாதிரியே தெரியாது. ஜஸ்ட் ஸ்கர்ட்டோட வேரியேஷன்ஸ் தான் தெரியும். பட் இங்கே பாருங்க, என்னோட நியூ இமேஜ், அதாவது நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேரியேஷன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒயிட் பேலன்ஸ் இமேஜ் கூட நீங்கள் ஆட்டோ மூலியமாக ஒயிட் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒயிட் பேலன்ஸ் இல்லாத இமேஜஸை நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணி ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் கொடுக்கறது மூலியமாக நீங்கள் இதை மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜை நீங்கள் பேக் அண்ட் ஒயிட்டாக மாற்றலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி இந்த இதில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். அடுத்த ஆப்ஷனில் அடுத்த இமேஜ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு இமேஜ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டில், அதாவது ஃபேமிலி ஸ்டில்ஸ்னா நிறைய சில்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில். இந்த ஸ்டில்ல நம்ம சில மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். அந்த மாடிஃபிகேஷன்ஸ்க்கு என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவையில்லாத விண்டோஸ் எல்லாத்தையுமே நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ட்ரீஸ் எல்லாத்தையுமே நான் என்ன கொஞ்சம் பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் டார்க்கன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எப்படி டார்க்கன் பண்ணுவோம் அப்படின்னா நேராக கலர்ஸில் போயிட்டு ஸோ கலர்ஸில் ஸ்டாச்சுரேஷனில் க்ரீனோட டோனை கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிக்கோங்க. ஸோ லெட்ஸ் சி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டோன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒயில் கம்பேர்ட் டு ஓல்டு ஃபோட்டோ. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சி கிரவுண்டோட கலரை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ சேம் திங், நீங்கள் கலரில் போயிட்டு ப்ளூ கலரை கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணாலே போதும்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி லைனில் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் நல்லாவே டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாயோட கலரை நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிறேன். ஸோ இந்த டாய் என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஸோ எல்லோவோட ஆக்டிவேஷனை இங்கே ஜாஸ்தியாக்குறேன். ஸோ அட் த சேம் டைம் என்னோட ரெட் கலர் ஆக்டிவேஷனையும் நான் ஜாஸ்தியாக்குறேன். ஓகேவா? ஸோ நான் இங்கே எங்கே போய் பண்ணுறேன், கலர்ஸில் போயிட்டு சேச்சுரேஷனில் நான் வேரியேஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சாண்டோட கலரை இன்னும் கொஞ்சம் நான் டார்க்கன் ஆக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷோட சைஸை வந்து நான் இன்னும் கொஞ்சம் வேரி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ரஷ்ஷோட சைஸை வேரி பண்ணதுக்கு அப்புறமா நான் இங்கெல்லாம் ப்ரஷ் அப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ரஷ் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரஷ்ஷோட எக்ஸ்போஷரை கம்மியாக்குறேன். ஸோ உங்களுக்கு சாண்டோட வேரியேஷன்ஸ் தெரியும். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாண்டில் யாரும் இல்லாத மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாண்டில் வந்து நடக்கக்கூடிய பர்சன்ஸோட இமேஜஸும் நமக்கு நல்லாவே டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரீஸோட எக்ஸ்போஷரையும் ஜாஸ்தியாக்க போகிறேன். ஸோ நான் நியூ ப்ரஷ் கொடுத்துக்கிறேன். நியூ ப்ரஷ் கொடுத்துட்டு ப்ரஷ்ஷோட சைஸை வேரி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடங்களில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரீஸ் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய போட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே நான் அப்ளை பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டேஜ் இருக்கும். ஸோ இந்த காட்டேஜ்லேயும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு எங்கே பார்த்தாலும் வேரியேஷன் வேணும். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்போஷரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்மியாக்குறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் தெரியும். இப்போ இந்த காட்டேஜோட டிஸ்பிளே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வேரியேஷன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஸ்கைலோட எக்ஸ்போஷரை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அகெயின் யூ கோ டு த ப்ரஷ். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ ப்ரஷ்குள்ளார போய்க்கிறேன். ஸோ நியூ ப்ரஷில் போயிட்டு ப்ரஷ்ஷோட சைஸை நான் வந்து கம்மியாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்கைல அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்போஷரை கொஞ்சம் ஜாஸ்தியாக்குறேன். ஸோ உங்களுக்கு ஸ்கைல இருக்கக்கூடிய வேரியேஷன் அழகாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணுறனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஸ்கையோட எக்ஸ்போஷரை நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஸோ இட்ஸ் பிகம் டார்க்கர். ஸோ இந்த லெவல் எனக்கு போதும். அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ்லாம் எனக்கு வந்து ஒயில் கம்பேர் டு பேக்ரவுண்ட் எனக்கு நல்லா டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபில்ட்ரு அப்ளை பண்ணிவிட்டு என்ன ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரேடியல் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறேன். ஸோ ரேடியல் ஃபில்டரை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நான் இவங்களோட ஃபேஸில் என்னோட மார்க்கிங்கை நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ என்னோட எக்ஸ்போஷரை நான் கம்மி பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபேடு கம்மியாகி அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஃபேஸ் வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணி டன் கொடுத்துட்றேன். ஸோ என்னோட வேரியேஷன்ஸ் இதில் முடிஞ்சிச்சு. இப்போ நான் ஓல்டு இமேஜோட அதை கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ கம்பேர் டு ஓல்டு இமேஜ் உங்களுக்கு வேரியேஷன் இதில் நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியேஷன் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஸ்கைல வேரியேஷன், அடுத்தது இந்த காட்டேஜ் வந்து உங்களுக்கு நல்லா டிஸ்ப்ளே ஆகிருக்கு. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீயோட வேல்யூ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரீஸ் இருக்குங்கிறத கூட நீங்கள் இந்த இமேஜில் கவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சீல இருக்கக்கூடிய மார்க்கிங் எல்லாமே நல்லா டீப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்தது இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியேஷன்ஸை இந்த இமேஜஸில் கொண்டு வந்துக்க முடியும் நம்ம பண்ண இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி. ஸோ அடுத்ததா நம்ம அடுத்த இமேஜில் இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷனை இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாட்டம் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் என்னோட இமேஜை என்னால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்த இமேஜ் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜ் நம்ம வச்சுக்குவோம். ஸோ இந்த இமேஜில் சில மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ இமேஜ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா அன்வான்ட் டூல் பாக்ஸ் எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் கொஞ்சம் வேரியேஷன்ஸை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டர்ன் கர்வ் போயிட்டு இதோட கிளாரிட்டியை நான் மீடியம் கான்ட்ராஸ்டில் கொண்டு வரேன்.
ஓகே, ஸோ தென் பேசிக்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைலைட்டை ஃபுல்லாக வச்சுக்கிறேன், ஷேடோஸை ஃபுல்லாக ஆஃப் பண்ணுறேன். ஓகே, தென் ஒயிட்னஸ் பேலன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் பேலன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மார்க்கரை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ளஸ் பண்ணி, ஸோ ஆல்ட் ப்ளஸ் மார்க்கரை நீங்கள் ஹோல்ட் டவுன் பண்ணிக்கிட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் எங்கள் இடத்துல லைட்டாக பிளிங்க் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் நிறுத்திடுங்க. சேம் திங் பிளாக், அதே மாதிரி நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ பிளாக் மார்க்கிங்ஸ் எங்கே வருதோ நீங்கள் அங்கே ரிமூவ் பண்ணிவிடுங்க. தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியேஷன்ஸை இப்போ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபேடிங்கோட கலரை நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சன்னோட எக்ஸ்போஷர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ லைட் ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு மார்க்கிங்ஸ் தெரியும். இந்த மார்க்கிங்கோட லெவலை நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கலருக்குள்ளே போயிட்டு இல்லைனா ஹெச்எஸ்எல்லே யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெச்எஸ்எல்ல போயிட்டு நான் ரெட் கலரை லைட்டாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ தென் ஆரஞ்சையும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், தென் எல்லோவையும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், தென் ப்ளூ கலரையும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஈவன் டார்க்கராக மாறி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கலர் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது லென்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் திங் நம்ம பண்ணுற மாதிரியே ரிமூவ் குரோமேட்டிக் அபரேஷன்ஸ் அண்ட் எனபிள் த ப்ரொஃபைல் கரெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக பண்ணக்கூடியது. ஸோ நீங்கள் இதை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நான் இதை பண்ணிட்டேன். அடுத்ததா இதில் எதுவும் எஃபெக்ட் அப்ளை பண்ண நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த எஃபெக்டையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இதில் எதுவும் எஃபெக்ட் தேவையில்லை. ஸோ நான் அப்படியே விட்டுடுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபில்டரில் நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்போஷரை மாற்ற போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ ரீசெட்டை டபுள் கிளிக் பண்ணுறேன், ஆல் ப்ரெஸ் பண்ணி தென் எக்ஸ்போஷரை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வேரி பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்போஷரில் லைட்டாக நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு என்னோட இமேஜில் கிளிக் பண்ணி கிராப் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போஷர் வேரியேஷன் எனக்கு போதும், நான் டன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போது எக்ஸ்போஷர்லையும் நான் வேரி பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போது ஓல்டு இமேஜோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். நான் கீழே சைக்கிள் பெட்வீன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு இமேஜுக்கும் இப்போ நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண இமேஜுக்கும் உள்ள வேரியேஷன்ஸ் தெரியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இது கலர்ஃபுல்லாக நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இமேஜையும் நம்ம வேரியேஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்த இமேஜுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல் வியூ வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் போகிறதுக்கு நான் கீழே இருக்கக்கூடிய டூல் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் இந்த இமேஜில் நம்ம கொஞ்சம் கலர் கான்ட்ராஸ்ட்டை ஜாஸ்தியாக்க போகிறோம். இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இருக்கும் பிகாஸ் சூரியனோட ஃபேடிங்னால. ஸோ நம்ம எப்படி சன்னோட ஃபேடிங்கை குறைக்கிறது அப்படிங்கிறத இந்த இமேஜில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் அன்வான்ட் பாக்ஸ் எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய கலர்ஸை நான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கலர்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 பர்சன்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 2 பர்சன்ஸை ரிமூவ் பண்ண போகிறேன். அதாவது சில்ட்ரன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த பர்சன்ஸை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்பாட் ரிமூவல் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்பாட் ரிமூவல் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஃபில்டருக்கு அப்புறமா. ஸோ ஸ்பாட் ரிமூவல் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே என்னோட ப்ரஷோட சைஸை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறனாலும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ப்ரஷோட சைஸ் வந்து எனக்கு இந்த லெவல் போதும். ஸோ நான் இந்த லெவலுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 பர்சன்ஸையும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த அதுக்கு பதிலாக நான் அப்ரோச் பண்ணுறேன். ஸோ அதுவாகவே டிஃபால்ட்டாக எனக்கு இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு காமிச்சிடுச்சு. நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன், டன் கொடுத்துறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் வேரியேஷன் உங்களுக்கு வந்திருக்கும்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கையோட வேரியேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாண்டோட வேரியேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் லைட்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அகைன் ஸ்பாட் ரிமூவலில் போயிட்டு இந்த இமேஜ், அதாவது எங்கே ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னிச்சோ அந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை லைட்டாக நான் வேரி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சாண்டும் ஸ்கையும் ஒரே லெவலில் வந்துருச்சு. ஸோ இது எனக்கு போதும், டன். ஸோ இப்போ நான் வேரியேஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேரி பண்ணதுக்கு அப்புறமும் இங்கே லைட்டாக மார்க்கிங்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல ஒரு சின்ன மார்க்கிங் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த இடத்துல அவங்களோட ஷேடோ வந்து பதிவாகியிருக்கு. ஸோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அகைன் கோ டு த ஸ்பாட் ரிமூவல். நான் ஸ்பாட் ரிமூவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேடோவை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பதிலாக இந்த பிளேஸை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன், டன் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு பிளேஸ் ரீப்ளை ஆயிடுச்சு. தென் ஸ்பாட் ரிமூவல்குள்ளார போயிட்டு இந்த இடத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க இந்த ஸ்கையே நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன், டன் கொடுத்துட்றேன், ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பழைய இமேஜோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியேஷன்ஸ் தெரியும். லெட்ஸ் see the variation. ஓகே, ஸோ இப்போ என்னோட இமேஜுக்கு நான் வந்துட்டேன். அடுத்தது இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட கலர்ஸ் நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கலருங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ கலர்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலரை நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி அதோட சேச்சுரேஷன் வேல்யூ, லூமினஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஹெச்எஸ்எல்ல போயிட்டு சேச்சுரேஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதில் எல்லா கலர்ஸும் இண்டிவிஜுவலாக இருக்கும். ஸோ அந்த இடத்தையும் நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெட் கலரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ தென் வந்து ஆரஞ்ச், அடுத்தது எல்லோ, தென் க்ரீன். ஸோ இங்கே ஸ்கை இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளூ கலரையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பர்பிள். ஸோ இந்த கலர்ஸோட வேரியேஷன்ஸ் எனக்கு போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஸ்கையோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ட்ரெஸ் கோடு இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வேரியேஷன் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஓல்டு இமேஜோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த கலர் வேரியேஷனுக்கும் இந்த கலர் வேரியேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் லைட்டாக இருக்கும், இங்கே வந்து நம்ம டார்க்கன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இமேஜோட கிளாரிட்டியை ஜாஸ்தியாக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் டர்ன் கர்வ் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி இந்த இமேஜோட கிளாரிட்டியை மீடியம் கான்ட்ராஸ்ட்டுக்கு நான் கொண்டு வரேன். ஓகே, ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த சாண்டோட கான்ட்ராஸ்ட்டை ஜாஸ்தியாக்க போகிறேன். ஸோ ப்ரஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து உங்களுக்கு ரெக்யர் ஆன மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த சைஸ் போதும். ஸோ நான் சைஸில் எதுவும் வேரியேஷன் பண்ணலை. ஸோ இப்போது இந்த சாண்டில் என்னோட ப்ரஷ்ஷை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த சாண்டில் நீங்கள் அப்ளை பண்ணி அதோட எக்ஸ்போஷரை ஜாஸ்தி ஆக்கிக்கலாம். ஸோ இப்போ இதோட எக்ஸ்போஷரை நான் லைட்டாக கம்மி பண்ணுறேன். ஸோ அகைன் நான் ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ப்ரஷ் பண்ணும்பொழுது இந்த இடத்துல ஆட்டோ மாஸ்க்கை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுற ப்ரஷ் வந்து கரெக்டாக சாண்டில் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அகைன் ஒன் டைம் ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ தென் இதோட எக்ஸ்போஷர் வேல்யூவை நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில வேரியேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். நான் அகைன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை டன் கொடுத்துட்டு இதை ஜூம் பண்ணி இன்னும் இந்த சாண்டில் சில வேரியேஷன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அகைன் நான் ஜூம் பண்ணிட்டேன். ஜூம் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் கோ டு த ப்ரஷ். ஸோ ப்ரஷ் ஆப்ஷனுக்குள்ளார போயிட்டு ப்ரஷ்ஷோட சைஸை வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த சைஸ் போதும், நான் இந்த சைஸ் வச்சுக்கிட்டேன்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அப்ளை பண்ண போறேன். ஸோ இது வந்து நியூ. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா நியூவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர்ல வேரியேஷன் இருக்கு. ஸோ இந்த வேரியேஷனை நான் வந்து ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ எஃபெக்ட்டுங்கிற ஆப்ஷனில் வச்சு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ரீசெட் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீசெட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்னோட ப்ரஷ்ஷை இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அகெயின் நான் சாண்டில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸ்போஷரை நான் லைட்டாக கம்மி பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல சில வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அகெயின் இந்த இடத்துல நான் ப்ரஷ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ப்ரஷ் நியூ, அப்புறம் இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸ்போஷர் வேல்யூவை நான் கம்மி பண்ணுறேன். ஸோ இங்கேயும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் என்னோட ப்ரஷ் மூலியமாக கொஞ்சம் எக்ஸ்போஷர் பண்ணிட்டேன். டன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஓல்டு இமேஜோட நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் see the வேரியேஷன். ஸோ உங்களுக்கு சாண்டோட வேரியேஷன் நல்லாவே தெரியும். ஸோ நான் ஒரிஜினல் இமேஜுக்கு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் கான்ட்ராஸ்டையும் வேரியேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நான் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த இடத்துல சில ரீடச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த சாண்டில் இருக்கக்கூடிய வேரியேஷனை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். ஓகேவா? வென் கம்பேர் டு ஓல்டு இமேஜ். ஸோ ஓல்டு இமேஜோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த சாண்ட் வேரியேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் ஒரிஜினல் இமேஜுக்கு வந்துடுறேன். ஸோ கலர் வேரியேஷனும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்ததாக ஒரு இமேஜில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு இமேஜ் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லெட்டர் மார்க்ஸை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பாட் ரிமூவல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஸ்பாட் ரிமூவல். ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு சாண்டை அப்ளை பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த சாண்ட் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஷேடோ இருக்குது, இந்த ட்ரீயோட ஷேடோ இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் கொஞ்சம் தள்ளி அந்த சாண்டை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு டன் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல இருந்த மார்க்கிங் இப்போ போயிடுச்சு. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா கலர்ஸை கொஞ்சம் கம்மி பண்ண போகிறேன். ஸோ அட் த சேம் டைம் ஒயிட் பேலன்ஸ் பண்ண போகிறேன். ஒயிட் பேலன்ஸ் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்ஸில் போயிட்டு ஆஸ் ஷார்ட் அப்படிங்கிறதுல ஆட்டோங்கிறது மாற்றினீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒயிட் பேலன்ஸ் பண்ணிவிடும். ஒயிட் பேலன்ஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போஷரில் வேரியேஷன் வந்திருக்கு. ஸோ இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட எக்ஸ்போஷரை லைட்டாக குறைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜில் நல்ல வேரியேஷன் வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்டெல்லாம் நல்லா டிஸ்பிளே ஆயிருக்கும். அட் த சேம் டைம் இந்த இடத்துல அந்த சியோட லைன் மார்க்கிங் நல்லாவே தெரியும். நீங்கள் கம்பேர் டு ஓல்டு இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியேஷன்ஸை நல்லாவே பார்க்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல மார்க்கிங்ஸ். அதே மாதிரி இந்த ஹேண்டில். ஸோ உங்களுக்கு எக்ஸ்போஷர் என்ன பண்ணியிருக்கேன், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரிஜினல் இமேஜுக்கு வந்துடுறேன். ஜூம் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த இடத்த நான் கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எப்படி இதை பிரைட்னஸ் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரேடியல் ஃபில்டருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் இதை கொஞ்சம் பிரைட்டன் பண்ண முடியும். ஸோ ரேடியல் ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்த நீங்கள் பிரைட்டன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல உங்களோட எலிப்ஸை ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் எனக்கு தேவை. ஸோ இந்த இடத்துல என்னோட எலிப்ஸை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக டில்ட் பண்ணிக்கிறேன். டில்ட் பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்போஷரை நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த லெவல் எனக்கு போதும். இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதோட கான்ட்ராஸ்டையும் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக்குறேன்.
ஓகேவா? ஸோ நவ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டன் கொடுத்துட்டு கலர் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ டைரெக்டாக நான் கலர்ஸ்குள்ளே போய்க்கிறேன். ஸோ கலர்ஸில் ஹெச்எஸ்எல்எஸ் சூஸ் பண்ணி அதில் சேச்சுரேஷனில் க்ரீன் கலரை மட்டும் நான் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நீங்க பழைய இமேஜோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா வேரியேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடம் நல்லா எக்ஸ்போஷர் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸையும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இமேஜில் சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வர போறோம். ஸோ இந்த இமேஜ் ஒரு ஃபேமிலி ஸ்டில். இந்த ஸ்டில்ல என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜில் லென்ஸ் கரெக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ லென்ஸ் கரெக்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவல் குரோமேட்டிக் அபிரேஷன்ஸ் அப்புறம் எனபிள் ப்ரொஃபைல் கரெக்ஷன்ஸ் இதை நான் பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ எனக்கு வெர்டிக்கலாக லைட்டாக மூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ வெர்டிக்கலாக நான் லைட்டாக டில்ட் பண்ணிக்கிறேன் இந்த இமேஜை. ஓகே. ஸோ அடுத்து ஹரிசாண்டல் டில்ட்டிங் எனக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த ஹரிசாண்டல் டில்ட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இந்த இமேஜஸில் என்னால் வேரியேஷன் கொண்டு வர முடியும். ஸோ இங்கே தலை கிராப் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த தலையை கொண்டு வரதுக்காக திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெர்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வேறு எதுவும் ஆஃப்செட்ஸ் தேவையில்லை. நான் இதோட அப்படியே நிறுத்திக்கிறேன். நிறுத்திட்டு அகைன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டில் கொஞ்சம் வேரியேஷன் வேணும். ஸோ நான் ஹைலைட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மற்றபடி எனக்கு கிரைன்ஸ்லாம் மற்ற எந்த சேஞ்சஸும் தேவையில்லை. ஸோ நான் எதுவும் பண்ணலை. ஸோ டைரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஃபில்ட்ரு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி இந்த இமேஜோட எக்ஸ்போஷரை நான் ஜாஸ்தியாக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்போஷர் அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போஷரை நான் லைட்டாக கம்மி பண்ணுறேன். ஓகே, டன் கொடுத்துறேன். ஸோ அப்போ தான் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த ஃபேஸ் வேல்யூ எனக்கு ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை நான் கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை பிரைட்டன் பண்ணி காமிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா ரேடியோ ஃபில்டரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் பெட்டர் ஆப்ஷன் எது அப்படின்னா ப்ரஷ். ஸோ ப்ரஷ் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நியூ ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே ஜீரோவில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸில் வேரியேஷன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் என்னோட ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து எனக்கு இது போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைஸே என்னோட ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த கேப்பில் ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் ராக் தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதோட ஹைலைட்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கம்மியாக்கிடுங்க. ஷேடோவை அதிகமாக்கிடுங்க. ஸோ ஒயிட்னஸ் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ப்ரெஸ் பண்ணி ஒயிட்னஸை லைட்டாக நான் வேரி பண்ணுறேன். ஸோ இந்த வேரியேஷன் எனக்கு போதும். அடுத்து எக்ஸ்போஷரை நான் கம்மியாக்குறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் கம்மியாகும் பொழுது எனக்கு அந்த ராக்கோட டீட்டெயில்ஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எக்ஸ்போஷரை கம்மியாக்கிட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் அதிகமாக்கிக்கிறேன். நவ் கலர் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தென் கலர்ஸ்குள்ளே போய்க்கிறேன். ஸோ சேச்சுரேஷன் ஹெச்எஸ்எல் அதில் வந்து சேச்சுரேஷன் ஆப்ஷன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனோட வேல்யூவை மட்டும் நான் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு தேவையான சேஞ்சஸ் இந்த இமேஜில் கொண்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சாண்டில் வேரியேஷன் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் எல்லோவில் இன்க்ரிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா
உங்களோட சாண்டில் வேரியேஷன் உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட சேஞ்சஸ் முடிஞ்சிருச்சு. நான் ஓல்டு இமேஜோட இதை கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்க, ஓல்டு இமேஜோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சன்னோட ஃபேடிங் இருக்கும். ஸோ இந்த இடத்துல சன் ஃபேடிங் இருக்காது. அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய ராக்கோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு இதில் வந்து கரெக்டாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் ஆகிருக்கும். ஸோ சாண்டோட கிளாரிட்டி இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸையும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அடுத்து இதே மாதிரி இன்னொரு இமேஜை நம்ம டீடைலிங் பண்ணுவோம்.